அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. நம்ம பிள்ளைங்க டீ குடிக்கலாமா? கை தூக்குங்க. டீ குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? குடிக்கலையா? என்ன டீ ரொம்ப டேஸ்டா இருக்கு. இஞ்சி போட்டு இஞ்சியா சுக்கா? சொர்க்கத்துல எல்லா பானங்களையும் இஞ்சி கலந்து கொடுப்பாங்க. சொர்க்கத்துல குர்ஆன்ல சொல்றாங்க, அது சொர்க்கத்துடைய குடிப்பானங்கள் இஞ்சி கலங்கப்பட்டு கான மிசாஜுஹு ஜஞ்சபீலா. ஜஞ்சபீல்னா இஞ்சி. அப்ப சொர்க்கத்துடைய பானம் வந்து இஞ்சி கலந்து தான் இருக்கும். அப்ப நான் இஞ்சி அல்ல வேற எதையும் சொல்ல பாருங்க. கொத்தமல்லி கலந்துருக்கும், புதினா கலந்துருக்கும், என்ன பை கசகசா கலந்துருக்கும், சோம்பு கலந்துருக்கும், வேற எந்த பேரும் சொல்ல பாருங்க. இப்ப இஞ்சிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, அதிரக் நை ஓ யாதிரக், ஹமேஷா யாதிரக். அதிரக்னா இஞ்சிக்கு சொல்றது. அதிரக் நை ஹே ஓ யாதிரக் அப்படின்னா இஞ்சி எப்பயும் ஞாபகம் வச்சுக்கங்க. இஞ்சியில வந்து ஆண்கள் பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான சத்துகளும் அதுல இருக்கு. பெண்கள் கர்ப்பபிக்கு தேவையான சத்து, ஆண்களுக்கு தேவையான சத்து எல்லாமே இஞ்சியில இருக்கு. அதனால இஞ்சி கலந்து கொடுத்துருக்காங்க அல்லா தஆலா. ஜஞ்சபீலா. இஞ்சி கலந்து டீ குடிச்சா நினைவு சக்தி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு. அதனால மசாலா எல்லாம் 2 நேரம் இஞ்சி கலக்க சொட்டாச்சு. இருக்கிறாங்களப்பா? 2 நேரமும் இஞ்சி கலந்து டீ போடணும். ஏன்னா இஞ்சி வந்து சளியை எடுத்துரும். பலகம் வந்து தூக்கத்தை உண்டாக்கும். சளி இருக்கே தூக்கத்தை உண்டாக்கும், நினைவு சக்தியை குறைச்சிடும். நீங்க இது தாலிமுத்தலையும் படிச்சீங்களா? தாலிமுத்தையும் கடைசி ஒரு பாபே எழுதுறாங்கல்ல. என்ன எழுதுறாங்கன்னா, சளி வந்து பலகம் இருக்கே அது தூக்கத்தை உண்டாக்கும், மனுஷனுக்கு ஞாபக சக்தி குறைச்சிடும். அதனால பலகம் சளிக்கு எதிரான வஸ்துக்கள் அதிகமாக பயன்படுத்தினா பிள்ளைகளுக்கு நினைவு சக்தி அதிகரிக்கும். தாலிமுத்தம் எழுதுறாங்க. புரிஞ்சுங்களா? அதனால இஞ்சி போட்டு காலை மாலை சாயா குடித்தாலே நிறைய வியாதிகள், சளி பிடிக்கிறது, ரன்னிங் நோஸ், இந்த பிள்ளைகளுக்கு இந்த வியாதி நிறைய வரவே வராது. அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டு. சீசன் வியாதிங்கிறாங்க பாத்தீங்களா? இந்த குளிர் நேரத்துல மழை நேரத்துல சளி பிடிக்கல, நீ காலை மாலை இஞ்சி போட்டு டீ குடிச்சீங்கன்னா வராது. அல்லாஹ் சுருக்கத்துல தரேன்னு சொல்றான் பாருங்க. கான மிசாது ஜபீலா அன்ஹே விளைஞ்சபை. இஞ்சியின் சிறப்புன்னு தனியாவே இருக்கு. அந்த சிறப்புகள் ஆக உச்சகட்டமான சொர்க்கத்திலே தரேன்ட்டான். இங்க உள்ள இந்த இஞ்சி சொர்க்கத்திலே கலந்து இஞ்சி சாறு கொடுப்பேன்னு சொல்றது. மற்ற பானங்கள்ல இஞ்சி சற்று கலந்து கொடுக்கப்படும். கான மிசாஜுஹு ஜஞ்சபீலா. இஞ்சி கலந்தி சாறு கலந்து கொடுக்கப்படும். அல்லாஹ் அல்லா திக்ர் செய்யுங்க. மூச்சு உள்ள போகும்போது அல்லாஹூ. காலையில சாயா பஷீர் என்ன இஞ்சி போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கும் உண்டு, அது உடல் ஆரோக்கியமும் உண்டு. இஞ்சியை தொடர்ந்து பயன்படுத்தினா ஹார்ட் அட்டாக் வராதான், பிபி வராது, சுகர் வராது. இதெல்லாம் டாக்டருங்க சொல்றாங்க. ஜி அதாவது இந்த கொலஸ்ட்ரால் இருக்கு பாத்தீங்களா, இஞ்சியும் ஆப்பிள் சீடர் வினிகருங்கிறான், அது ரெண்டையும் கலந்து குடிச்சிட்டோம்னா அதோட அவங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். இஞ்சி சாறுலேயே அவ்வளவு பலன் இருக்கு. இவ்வளவு பலன்கள் எல்லாத்தையும் சேர்த்தா இல்ல சொர்க்கத்தை தரேன்ட்டாங்க. ஆண்மை சக்தியை அதிகரிக்க வேண்டியது, அதிக சக்தி இருக்கல்ல, நிறைய எழுதுறாங்க. இஞ்சியில ஐநா இருப்பவன் யாரும் இல்லை. இஞ்சியின் மூலமாக நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. சொல்லுங்க இப்ப அல்லாஹ் இல்ல. மூச்சு உள்ள போகும்போது அல்லாஹூ, வெளியே வரும்போது அல்லாஹ் சொல்லு. ஹக்குதாலாவை முதல்ல அன்ஃபுஸ்ல கொண்டு வரும். என்னுடைய உஜூத் ஹக்குடைய உஜூதை கொண்டுதான் இருக்கிறது. தன்னை நஃபீஸ் செய்யும். இப்ப பேச்சவன் காதல கேட்டிருக்கிறீங்க. கல்புல ஹக்குதாலா அல்லாஹ்ல போயிட்டே இருக்கு. கண்ணு என்னை பார்க்கணும், பேசக்கூடியவர்கள். கல்பு மௌலாவை பார்க்கணும். கண்ணு ஒன்றை பார்ப்பது, கல்பு ஒன்றை பார்ப்பது என்பது அது புது விஷயம் கிடையாது. மேல சுத்திட்டு இருக்கு, என்னம்மா சொல்லும்? இப்ப என்ன சொல்லும்? உங்க கண் ஃபேனை பார்க்குதா இல்லையா? அது என்ன ஃபேன்? உங்கள் கண்களால் ஃபேனை பாருங்கள், தெரியுதா?
கல்பு எதை பார்க்குது? அது இரும்பு, மெட்டல், தகரந்தானம். அது தகரந்தானது. அப்ப உண்மையில தகரத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஃபேன் சொன்னீங்களே, அது எங்க இருக்கு? அது ஃபுல்லா தகரம் தான். நீங்க பேசக்கூடாது. கடைசி வரைக்கும் நான் பேச சொன்னா மட்டும்தான் நீங்க பேசணும். வந்துங்களா? நடுவில் எந்த பேச்சும் பேசக்கூடாது. அலைஞ்சப்பா. அப்ப கண் எதை பார்க்குது? ஃபேனை பார்க்குது. கல்பு எதை பார்க்குது? தகரம், அது இரும்பு. கல்பு இரும்பு தான் பார்க்குது. அது இரும்பு என்று விளங்கி இருக்கோம் நம்ம. பிளாஸ்டிக்ல இருந்து பிளாஸ்டிக்கை பார்க்குது கல்பு. கண்ணு ரெண்டையும் ஒன்னா, அதுவும் ஃபேன் தான் சொல்லுது, அதுவும் ஃபேன் தான் சொல்லுது. இது பிளாஸ்டிக் செய்யப்பட்ட ஃபேன் இருக்குல்லப்பா, டேபிள் ஃபேன். கல்பு வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கும். அது சொல்லும், இது பிளாஸ்டிக் கிளாஸ், பிளாஸ்டிக் டம்ளர், குவளை, டம்ளர்னு சொல்லுங்க. இது கண்ணாடி குவளை, இது சில்வர் டம்ளர். நம்ம கல்வி வித்தியாசப்படுத்தி பார்க்குது பாருங்க. எல்லாமே இப்படி ஒன்னா இருக்க முடியும்? எல்லாமே டம்ளர் என்று பேர் வச்சனால எல்லாம் ஒன்னாயிருமா? பிளாஸ்டிக் டம்ளருக்கு அதுக்குரிய மதிப்பு வேறு, கண்ணாடி டம்ளர் அதுக்குரிய மதிப்பு வேறு, சில்வர் டம்ளர் அதுக்குரிய மதிப்பு வேறு. டம்ளர் என்று பேர் வச்சனால எல்லாம் ஒன்னாயிராது. கல்பரை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது மாதிரி நம்ம கண்ணு காயினாத்துல சிருஷ்டிகளை பார்க்கணும், கல்ப மௌலாவை பக்கம் பார்க்கணும். கல்ப மௌலாவின் பக்கம் தான் பார்க்கணும். ஏன்னா இருக்கிறது அவன் தான். அல்லாஹுடைய உஜூதை கொண்டுதான் சாரை காயினாத் காட்சி அளிக்கும். சிருஷ்டிகள் அனைத்தும் அல்லாஹுடைய உஜூதை கொண்டுதான் காட்சி அளிக்கும். அதனால மௌலா நீ பார்க்க. நான் சொல்றேன், அல்லாவே சொல்றான், ஐனமா துவல்லு, நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும், குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, அங்க அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கிறது அப்படின்னு அவனே சொன்னபடி நம்ம சந்தேகப்படலாமா? இல்ல ரப்பி நீ தெரியாம சொல்ற அப்படின்னு சொல்ல முடியும் அல்லாஹ்ட்ட போய்? ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, அல்லாஹ்வுடைய முகம் தான் அங்கே இருக்கிறதுன்னு அவனே சொன்ன பின்னாடி, வஜ்ஹுகா மானா ஜாத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஜாத்து தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் தான் இருக்கிறேன். நீ எந்த பக்கம் முகம் திருப்பினாலும் அங்கே நான் தான் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா நான் தான் இருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். இவங்க தாவீல் செய்றாங்க. இந்த எப்படி அல்லாஹ் இருக்கிறான்றது மனசு ஏத்துக்கலைன்னா அப்படி என்ன விளக்கங்கிறது தேடி அலையணும். விளக்கம் தேடி அலைய வேண்டும். அல்லாஹ் நான் தான் இருக்கிறேன், நீ எந்த பக்கம் முகம் திருப்பினாலும் என்று சொல்லுகிறானே, அதன் விளக்கம் என்ன என்ற அந்த விளக்கத்தை தேடி அலையணும். இந்த தஃப்சீலை பார்க்கலாம். ஜாத்துல்லான்னு போடுறாங்களே, அல்லாஹ்வுடைய ஜாத் என்று, அது எப்படி எல்லா பக்கம் திரும்பி அல்லாஹ்வுடைய ஜாத் எப்படி இருக்கும், அந்த விளக்கத்தை அறியலாம் என்று தேடணும். விளக்கத்தை தேடணும் பாய். இவர்கள் கல்புல விளக்கம் ஒன்று வச்சுக்கிறாங்க. ரொம்ப பேருடைய தப்பு என்னன்னு கேட்டா, ரொம்ப பேருடைய தப்பு, இவன் மனசுல சின்ன வயசுல இருந்து விளங்கின விளக்கம் ஒன்று இருக்கும், அதை வச்சுக்கிறாங்க. புதுசா ஒரு விளக்கம் யாரும் சொல்லுகிற பொழுது, சூஃபியாக்கள் சொல்லுகிற பொழுது, தன்னுடைய கருத்துக்கு அது மாத்தமா இருக்குதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது எதுக்க ஆரம்பிச்சிடறாங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல விளக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்க மாட்டேங்கிறாங்க, தன் நஃப்ஸை மாத்த மாட்டாங்க, தன் நஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தை மாத்திடுறாங்க. ஆயத்துக்கு ஹவன் நஃப்ஸ் ஒன்று இருக்கு, இவனுடைய மனசுடைய ஆசைகள், மனசுடைய எண்ணங்கள். இதை எதுக்கு தாபியா ஆக்கணும்? குர்ஆனுக்கு தாபியா ஆக்கிடணும், ஹதீஸுக்கு தாபியா ஆக்கிடணும். இசாக்கானா குர்ஆனுக்கு தாபியாக ஆக்கிடணும், ஹதீஸுக்கு தாபியா ஆக்கிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த உத்தரவுக்கு தன்னுடைய கல்வை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய அபிலாசைகளை, தன் ஆசைகளை, தன் உணர்ச்சிகளையே கட்டுப்படுத்த வச்சிடணும்.
அத்தனையுமே தாபியாக்கிடணும். எல்லாத்தையுமே, ஆசைகளை, எண்ணங்களை, இல்மை, இராதாவை, நாட்டத்தை, உணர்ச்சிகளை அத்தனையுமே பெருமானாருக்கு முன்னாடி தாபியாக்கிடும். அது வரைக்கும் ஈமான் காமில் ஆகாது. லா யுமினு அஹதுக்கும், உங்கள யாரும் மூமினாக முடியாது. ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி, உங்களுடைய ஹவா, மனோ இச்சைகள், மனதுடைய ஆசைகள், அபிலாஷைகள் அத்தனையும் நான் கொண்டு வந்த குர்ஆன் ஹதீஸுக்கு தாபியாக ஆகும் வரையிலேயும் உங்கள யாரும் மூமினாக ஆகவே முடியாதுன்ட்டாங்க. சொல்லுறாங்க, எடுங்க ஹதீஸ, அது வரைக்கும் நீ யாரும் மூமின் ஆக முடியாதுன்ட்டாங்க. ஹத்தா யகூனு ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. ஜி, நான் கொண்டு வந்த நான் கொண்டு வந்த லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பி. அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஜி, பைஹகில வரக்கூடிய ஹதீஸ் இது. இப்னு அபி ஆசிம் அல் ஹதீப் பைஹகில இருக்கு. உங்கள யாரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது, அவங்களுடைய மனோ இச்சைகள் நான் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு மார்க்கத்திற்கு தாபியாக போகும் வரையிலேயும் நீ ஆக முடியாது. உன் மனோ இச்சைன்னு அர்த்தம் என்ன? உன் சின்ன வயசுல விளங்கிய கற்பனைகள் இருக்கு, அதையும் மாத்தணும் நீ. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் சின்ன வயசுல ஒரு கற்பனை விளங்கியிருக்கான், முன்னாடி ஆயத்து வருது, ரெண்டுக்கும் மோதுது, இவன் என்ன பண்ற, ஆயத்து கீழே கொண்டு போயிடுறான், மனோ இச்சையை மேல கொண்டு வந்துடுறான், அதை தவில் செஞ்சிடறான். இவன் சின்ன வயசுல விளங்கியிருக்கான் அல்லாஹ்வுல 7 வானத்துக்கு மேல, நாம தான் இங்க விளாத்திட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் மனசு இருந்து வளர்த்தி இருக்கானோ. ஏன்னா குழந்தைய அம்மா, டே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா, எப்படி பாக்குறான், மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான்டா, மாடி இருந்து கீழே தெருவில் வேடிக்கை பார்க்குற மாதிரி, மாடியிலிருந்து மொட்டை மாடியில உட்காந்து கீழே தெருவில் போற வேடிக்கை பார்க்குறோம்ல, இந்த மாதிரி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு மனசை உட்கார வச்சுட்டான். அம்மாவும் அத்தாவும் சேர்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் எங்க இருக்க, மேல இருக்கும், மேல இருக்கும். என்ன செய்வான், நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் மறுபடியும் மேல போயிடுவோம்ல, மொத்த போய் மேல போயிடுவோம். அங்க போய் நம்மளை எல்லாம் என்னடா செஞ்சேன்னு நம்மளை கேட்பான், எல்லாம் அடிப்பான்டா அப்படின்னு. அடிக்கிறவனும் ஆக்கிட்டான், எல்லாம் அடிச்சு போடுவோம்டா அப்படின்னு. அப்படியே பயம் காட்டுறாங்க எல்லாரும். எல்லாம் அடிப்பான், எல்லாம் அடி வேற மாதிரி இருக்கும். தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நாளே நாள்ல இவன் மட்டும் பாவம் 1.5 வருஷமா குண்டு போடுறான்னு போட்டிருக்கிறான் காஜால. அதான் அல்ல, நாளே நாள்ல காஜால போட்டது மாதிரி 3 மடங்கு அழிவு, எல்லா வீடு எல்லாம் பிடிச்சு. சரிடா, நாங்களாம் அணைஞ்சு போயிருமோன்னா இன்னும் 40 நாளைக்கு எரியுமா, அவ்வளவு பறக்கத்தான் இருக்குது. இது சொல்றான், 8500 பணியாளர்கள் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் தீயணைப்பு பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீயணைப்புத்துறை தலைவரிடம் விசாரித்த பொழுது, நெருப்பை எப்படி அணைக்கலாம் என்று கேட்ட பொழுது, நெருப்பை அணைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்து நமக்கு முன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு 0 என்று அவர் சொன்னார். அப்படியே சொல்றான் பிபிசி. நெருப்பை அணைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு முன்பு அவர் 0 என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படின்னா என்ன, ஒண்ணும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹாலிவுட்டில் பிரம்மாண்டமான பங்களா கட்டி கொண்டிருந்த நடிகர்கள் அனைவரும் ஒரு பேட்டி கொடுக்கிறார். நான் இங்கே நியூயார்க்கில் உட்கார்ந்து கொண்டு டிவியில் என் வீடு எரிவதை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தேன், பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். அதை தவிர என்னால் வேற எதுவும் செய்ய முடியவில்லை. சரி, சும்மா இருந்தா இதையும் சொல்லுவானுங்களே, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அரசாங்கம், அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. அதுல இருக்கிற விமானத்தெல்லாம் எடுத்து அங்க தண்ணி ஊற்ற சொல்றான் வாளியில, அது கீழே இறங்குறதுக்குள்ளாரே காணப்படும் நெருப்பு.
24,000 ஏக்கர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்கிருந்து தண்ணி ஊத்துறான், விமானத்திலிருந்து வாளியில் தண்ணி ஊத்துறான். ஏன்டா நாங்களாம் சும்மா இருந்தா நீங்க நாளைக்கு சொல்லக்கூடாது. ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்க செஞ்சோம். இந்த நெருப்பு எரிவதை பார்த்து உலகத்துல எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறானோ. அந்த மக்கள் துன்புறுத்தின நீ என்ன துன்புறுத்தின கொண்டு போய் குண்டை போட்ட. எவனோ வருத்தப்படுறான பார்த்தா ஒவ்வொரு பேட்டிக்கெல்லாம் சரி வாசிக்கிறவங்க வருத்தப்படல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உன்னை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது அல்லாஹ்வுடைய புடிங்கிறது. வலா யூசிகு வசாகஹு அஹத். நான் பிடிக்க ஆரம்பிச்சேன் என்ன மாதிரி எவனும் பிடிக்க முடியாது. தனி நபரா இருக்கட்டும், நாடுகளா இருக்கட்டும். வலா யுஅذிபு அஸாபஹு அஹத். நான் அஸாப் செய்ய ஆரம்பிச்சேன் என்ன மாதிரி எவனும் அஸாப் செய்ய முடியாது. வலா யூசிகு வசாகஹு அஹத். என்ன நினைச்சிட்டு இருக்கு? தனித்தனி நபர்களா இருக்கட்டும், நாடுகளா இருக்கட்டும். அமெரிக்கா ஒரு ஆட்டம் பாம்பு வச்சு ஆட்டம் போட்டுருக்கிறியா? ஆட்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஆட்டம் போட்டான் கேட்டா ஆட்டம் பாம்பு இருக்கும் அவட்ட. போட என்ன செய்வேன்? பாம்பை கொண்டு போனேன் இது ஆகுதா பார்க்கலாம். பாம்ஸ் கொண்டு போட்டு பாருங்க. இன்னைக்கு 2 மாகாணங்கள் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் வருது எல்லாத்துக்கும் சேர்த்து. தவிடு பொடியாக்காம துனியா அழியாது. நல்ல ஞாபகம். நியூயார்க்கும், வாஷிங்டனும், லண்டனும், பாரிஸும், எல்லா நாடுக்கும், ஆஸ்திரேலியாவும் யாருக்கிட்ட இம்மின் கரியத்தின் உலகில் எந்த ஊரும் இருக்காது. இம்மின் கரியத்தின் இல்லா அஹ்லக்னாஹ கப்ல யௌமில் கியாமத். அரேவா, கியாமத் நாள் வந்துச்சுன்னு சொன்னா ஒட்டு மொத்தமான துனியா அழிஞ்சு போயிடும் இல்லையா? அது கியாமத். கியாமத் ஹோய் கியாமத், கியாமத்தோ கியாமத். அதுவோ அது கியாமத். அது வேணாம் அது பெருசு, அது விட்டுருவோம். கியாமத்துக்கு முன்னாடியே இந்த பயலுல அநியாயம் பண்ணக்கூடிய இருக்கணும்ல, ஒருத்தம் விடாம அழிச்சிருவேன், நசுக்கி சாவடிச்சு விடுவோம். இம்மின் கரியத்தின் இம்மின் கரியத்தின் இல்லா நஹனு முஹ்லிகுஹா கப்ல யௌமில் கியாமத்தி. அநியாயம் பண்றான் இவங்கெல்லாம். அநியாயம் பண்ணக்கூடாது சொல்றான். கியாமத்து வர்றதுக்கு முன்னாடி இவங்களை அழிச்சு தவிடு பொடியாக்கிறேன். ஒரு ஊர் ஊரா அழிப்பேன். வீடு வீடா இல்லை, இவன் வீடு வீடா கொண்டு போறான். நான் ஊர் ஊரா அழிப்பேன், அழித்து நாசமாக்குவேன். அவ் முஅذிபுஹா அஸாபன் ஷதீதா. அது கொடிய தண்டனை கொண்டு அவர்களை அழித்து அவர்களை தண்டித்தே தீருவேன். கான ذلك ஃபில் கிதாபி மஸ்தூரா. அந்த கிதாபில் எழுதி முடிச்சாச்சு. இவன் என்ன படிக்கிறது? கான ذلك ஃபில் கிதாபி மஸ்தூரா. ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டேன் பை, இன்னைக்கு தெரியாம ஆட்டம் போட்டுருக்கேன். அது ஏற்கனவே எழுதி முடிச்சாச்சு. கான ذلك ஃபில் கிதாபி மஸ்தூரா. सब लिख गया, लिख के खत्म हो गया, खत्म शुद्ध ஜஃபல் கலம். எழுதி முடிச்சுட்டேன், இவரை தண்டித்தே தீர்வேன், இப்படி விட்டு வச்சிருக்க மாட்டேன் அநியாயக்காரர்களே. அநியாயக்காரர்களை விட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? ஃபல் யும்லில் லதீன, அது இல்ல. உம்லி லஹும் இன்ன கைதி மதீன். உமஹில்ஹும் கலீலா. கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கோம், கொஞ்சம் விட்டு வைங்க. அவர்களை விட்டு வச்சிருக்கனால நீங்க நினைச்சுக்க வேணாம் என்ன அல்லாஹ்தால கண்டு காணாம இருக்கிறான். அல்லாஹ்தாலாக்கு ஏன் இந்த மாதிரி தண்டனை கொடுக்காம வச்சிருக்கான் என்று நினைக்க வேண்டாம். இன்னமா நும்லீலஹும் லிஸ்தாது இஸ்பன். அவளுக்கு வலா தஹ்சபன்னல்லாஹ் ظالمன் அம்மா வலா தஹ்சபன்னல்லதீன யஹ்சபன்ன தஹ்சபன்ன வலா தஹ்சபன்னல்லாஹ். அல்லாஹ்வை எண்ணிக்கொள்ள வேண்டாம். காஃபிலன் அம்மா யஅமலு ظالمون. அநியாயக்க இவர்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்கிறான் என்று நீ தவறாக எண்ணி விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா கவனிக்காம இருக்கணும். இன்னமா நும்லீலஹும் லியஸ்தாது இஸ்மன். இவர்களெல்லாம் அல்லாஹ் விட்டு வைத்திருப்பது அவளுக்கு நல்லது என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அது
வலா யஹ்ஸபன்ன அல்லதீன கஃபரு, காஃபிரான இந்த மக்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அன்னமா நும்லீலஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், இவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது, தாமதப்படுத்துவது, தண்டனை கொடுக்காமல் இருப்பது இவருக்கு நல்லது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னமா நும்லீலஹும் லியஸ்தாது இஸ்மன், இன்னும் அதிகமாக பாவங்களை சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் விட்டு வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமா சேர்த்து வைப்போம்ல ஆப்பு, அப்ப தெரியும்ல. எப்படி சொல்றான் பாருங்க அல்லா தஆலா. குர்ஆன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க, தெளிவா தான் இருக்குது. நாம தான் உங்களுக்கு எது சொல்ல வந்தோம்? அல்லாஹ்வுடைய புடி அது வேற விஷயம். நாம குழந்தைகள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துறோம்? அல்லாஹ் மேல இருக்கான், அல்லாஹ் மேல இருக்கான், அல்லாஹ் மேல இருக்கான், அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், மறுமை நாள்ல போய் பிடிப்பான். இதை சொல்லி வளர்த்திடுறாங்க. அதுவே மனசுல பதிஞ்சு போயிடுது. மதரசால ஓத போறாரு அஜர்த்து, அங்க போனாலும் இந்த பாடங்களை வருதும் போது அதே சொல்லி கொடுத்துட்றாங்க. அல்லாஹ் மேல இருக்கான், அதை கீழே கொண்டு வர்றதே இல்லை, அல்லாஹ் இறக்குறதே இல்லை. கடைசி ஆரிஃபின்கள்ட்ட வர்றாங்க, அவங்க வந்து குர்ஆனை எடுத்து முன்னாடி வச்சா இவனுடைய மனதில் உண்டான ஹவன் நஃப்ஸ், மனதில் உள்ள ஆசைகளும் இவன் மனதில் உள்ள எண்ணங்களும் குர்ஆனும் மோதுது. இப்ப என்ன செய்யணும் பாய்? குர்ஆனை ஏத்துக்கணும், இவன் மனசை கீழே போட்டுறணும். என்ன செய்யணும்? இவனுடைய எத்தனை பேருடைய பிம்பங்கள், அல்லாஹை பற்றி கற்பனை பிம்பங்கள், சில பேர் அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து இருக்க மாதிரி, குர்சி என்ற நாக்காளி போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி, குர்சி நாக்காளி, அரிசி ஒரு பில்டிங் ஆகி, என்ன பில்டிங் அரிசிக்கு நிழலா இருக்குன்னு வருது. மறுமையில அரிசி நிழல் எல்லாம் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. என்னப்பா? சவஅத்தும் மின் நிழலில் அர்ஷா, மறுமையில அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நிழல் இருக்குன்னு வருது. அப்ப அரிசி என்ற ஒரு கட்டடம் மாதிரியும், கட்டடத்துக்குள்ள குர்சி இந்த சேர் போட்டு அங்க அல்லாஹ் தஆலா உட்கார்ந்து இருக்க மாதிரியும், கற்பனை ஒரு ஹதீஸா இதை பார்க்க பார்க்க கற்பனை கூட்டிட்டு போற அரிசி நாள் தூண் இருக்க மாதிரி, தூண் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும். ஏன் ஆடுறான்? நல்லா கேட்கிறான். ஆடி பத்துன்னு உண்டா, தலைமையில உண்டா அப்படின்னு அல்லாஹ் தஆலா எதுக்காண்டி ஆடுறேன்னு கேட்கிறான். ஐயா வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். சாய் குடிச்சிங்களா? டீ எல்லாம் பயந்து போய் என்ன ஆடிட்டு இருக்கிற, இந்த மாதிரி ஆடுற, திடீர்னு தூணானா நம்ம பயப்பட மாட்டோம். உட்கார்ந்து இருக்கோம், டபக்கு டபக்குன்னு ஆடுது தூண். இவன் கற்பனை சொல்றேன், என்ன தூணு திடீர்னு ஆடுற, நல்லதான் இருந்த யாரெல்லாம் இந்த நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டிய மன்னிக்கல, அவரை முதல்ல மன்னிச்சுட்டேன், விட்டுரு, ஆடாத. இப்படிலாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் அவ்வளவு சாதாரணமா விளங்கி இருக்கான் மனுஷன். கற்பனை இல்ல. அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் வா, தூண்ல இருக்கிறது அவன் தாங்க. அர்ஷ் क्या है? एक निशान तेरा, அர்ஷ் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், एक तजल्ली तेरा, तजल्ली आज़म அது, रब्बुल अर्शिल अज़ीम, अल्लाह तजल्ली है, एक तजल्ली है मौला का। अर्श के पहले भी मौला था, अर्श के मुड़े அவன் தான் இருந்தான். अर्श என்பது என்ன? ரப்புல் அர்ஷில் அலீம், அர்ஷுக்கு ரப்பு, ஹாலிகுல் ரப், ஹாலிகுல் அர்ஷ், அர்ஷை படைச்சவன் யாருங்க? படைக்கிறதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? அர்ஷ் இல்லையே. அரிசி படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருந்தான், அப்ப எங்க இருந்தான்? இப்ப அரிசியில உட்காந்துருக்கான், அப்ப எங்க வந்தான்? எப்படி நல்லதில்ல அரிசி படைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேணாமா? அரிசுஹு அலல் மா, அவனுடைய அரிசாகிறது தண்ணீரின் மீது இருந்ததுங்கிற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. வகான அரிசு ஆயத்துன்னு அலல் மா, தண்ணீரின் மீது. தண்ணி எங்க இருந்து சொல்ல பாருங்க. இந்த தண்ணி வீரான ஏரியா இல்ல இதுல வந்து வங்காள விரிகுடாவா இல்ல அரபிக்கடலா பசிபிக் ஓஷியனா? வகான அரிசுஹு அலல் மா, அல்லாஹ் தஆலாவுடைய அரிசாகிறது தண்ணீரின் மீது இருந்ததுன்னா, வேர் இஸ் த வாட்டர்?
தண்ணி எங்க இருந்துச்சு? எஜமானே நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணி மேல இருந்துச்சு. தண்ணி எங்க இருந்துச்சு? அது சொல்ல. அர்ஷ் முதல்ல படிச்சான்னு சொன்ன. தண்ணி எப்ப படிச்சான்? தண்ணி எங்க வச்சிருந்தான் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட்? அர்ஷ் பிரம்மாண்டமான அந்த அது வச்சிருக்க தண்ணியில படகு மாதிரி போச்சுன்னா அந்த தண்ணி எவ்வளவு பிடிச்சிருந்துருக்கணும்? இப்ப தண்ணினா என்ன? குர்ஆன் ஒரு ருமூஸ் இஷாரா தான். புரிஞ்சுங்களா? சூஃபியாக்கள் தான் அதை விளங்குவாங்க. அதை அல்லாஹ் ரசூலும் விளங்குவாங்க. அல்லாஹ் யாருக்கு இல்லா மனிதத்தல்லாஹ் ரசூல் அல்லாஹ் யாருக்கு அதை கற்றுக் கொடுத்தானோ அவங்க தான் விளங்குவாங்க. தண்ணிக்கு நீ நினைக்கிற மாதிரி இந்த தண்ணி இருக்கே, நீ குடிக்கிற தண்ணி, அதுக்கு மேல அல்லாஹ் அரிசி தூக்கி வச்சான்னு நினைச்சுக்காத. படகு தூக்கி ஆத்தி மேல வச்ச மாதிரி. இந்த தண்ணி இல்ல, இந்த கடல் தண்ணி இல்ல. ஏன்னா இந்த தண்ணீர் என்று சொன்னா இந்த தண்ணி இருக்க ஒரு லர்ஃப் வேணும், பாத்திரம் வேணும். இப்ப கடல் என்ற பாத்திரத்தை தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிருக்கான். கடல் பூமியில் உள்ள கடல் பள்ளமான கடல்கள்ல தண்ணி ஊத்தி நெப்பி வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. இந்த கடல் மேல அரிசி இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அரிசி இருக்குது, அது 7 வானங்கள் 7 பூமியை விட பெருசு. அப்ப அது எந்த தண்ணியில இருந்திருக்கும்? அந்த தண்ணி எந்த துனியாவில் இருந்திருக்கும்? எந்த கடல் இருந்திருக்கும்? அப்ப இந்த தண்ணீர் அல்ல. தண்ணீர் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம், ரமூஸ்கள்ல ஒரு தஜல்லிகள்ல ஒரு தஜல்லி. சில சூஃபிகள் ஹகீகத்தே முஹம்மதிங்கிறாங்க. இப்ப அந்த பாடத்துக்கு இப்ப நான் வரல. இப்ப நாம சொல்ல வந்த பாடம் என்னன்னு கேட்டா, இப்ப இவர்களுடைய கற்பனையில அல்லாஹ் தஆலாவை அரிசியிலே வைத்து ஒரு கட்டிடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டானோ சின்ன வயசுல இருந்தே. ஐயே, என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் நாம் பிறந்து வளர்ந்து நாம் வளரக்கூடிய சிச்சுவேஷன், நம்முடைய சூழ்நிலை. நான் முஸ்லிம்ஸ் கூட வாசிக்கிறேன். இவர்களுடைய தெய்வங்களை கொண்டு போய் ஒரு கட்டிடம் கட்டி, ஒரு கோவில் மாதிரி கட்டி அது உள்ள உட்கார வச்சிடறான். அது கருவறைன்னு ஒண்ணு கட்டி உள்ள உட்கார வச்சிடறான். இவர்கள் கோவில்கள்லாம் கீழே வச்சிருக்கான். நம்ம அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல மேல பெரிய கோயில் கட்டி அங்க அல்லாஹ் இருக்கான்னு வச்சுட்டான். அதனால சிந்தனை முழுசா அரிசில தான் நிக்குது. எங்கோ ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடத்துக்குள் என் ரப்பு இருக்கிறான், என் அல்லாஹ் இருக்கிறான் உள்ளே. இப்படியாக்கும் உங்க சிந்தனை. இந்த சிந்தனையை குர்ஆன் வந்தவுடன் என்ன செய்யணும் பை? அந்த சிந்தனையை கீழே கொண்டு போயிடணும், குர்ஆனை மேல கொண்டு வந்துடணும். குர்ஆன் சொல்லுது வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீ உலகிலே எந்த மூலையில எங்கிருந்தாலும் அவன் தான் உன்னோடு இருக்கிறான். இது குர்ஆன் நமக்கு சொல்லுது. வஹுவ மஅக்கும் ஹுசூர் இங்க வாங்க, நேரம் கொடுங்க. செல்ல உட்காருங்களா. வஹுவ மஅக்கும், நீ எங்கிருந்த பொழுதும் அவன் உன்னோடு தான் இருக்கிறான். வஹுவ மஅக்கும் அப்படியே குர்ஆன் சொல்லுது. இப்ப என்ன செய்யணும்? குர்ஆனுடைய சிந்தனைக்கு முன்பு தனது எண்ணங்களை கீழே கொண்டு வந்து, அப்ப குர்ஆன் சொல்றதுதான் உண்மை. என் ரப்பு என் கூட தான் இருக்கிறான், அவன் என்னை விட்டு தனியா இல்லை, அதுதான் உண்மைன்னு கீழே கொண்டு வந்துடணும். எண்ணங்களை கீழே கொண்டு போயிடணும். தபஅன் லிமா ஜிது பிஹி, நான் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முன்பு உன் மனோ இச்சைகளை, உன் உணர்வுகளை, உன் உணர்ச்சிகளை அத்தனையும் கீழே மடக்கணும். என்னதான் உணர்ச்சி பொங்கி வருது, அல்லாஹ் ரசூலும் நிக்கிறாங்க குறுக்க, டக்குன்னு கீழே கொண்டு போயிடும். எல்லாத்தையுமே அடக்கணும். அப்பதான் நீ உண்மை மூமினாக ஆக முடியும். பார்க்கும் இடமெல்லாம் சிருஷ்டிகள் நினைச்சிட்டு இருக்கிற அல்லாஹ் சொல்றான், பார்க்கும் இடமெல்லாம் நான் தான் இருக்கிறேங்கிறான். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ்ங்கறான். குர்ஆனை கொண்டு வந்துரு, உன்னுடைய எண்ணங்களை கீழே கொண்டு போயிரு. எப்படி விளங்கலையா? விளங்கும், அல்லாஹ் விலகி கொடு அல்லாஹ்னு கேளு அல்லாஹ்ட்ட.
நான் நினைச்சது என் கற்பனை பொய், குர்ஆன் சொல்றது உண்மை, அல்லாஹ் ரசூலும் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு கொண்டு வந்துரு ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்னாடி அது எப்படிங்கிற விளக்கத்தை அல்லாஹ்ட்டே கேள்வி சொல்லி கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் விளக்கம் சொன்னான். நம்மள்ட்ட அல்லாஹ் ரசூல் பத்தி கேட்கறதும் இல்ல, விளங்குறதும் இல்ல. சஹாபாக்கள் கேள்வி எல்லாம் சிந்தனை முழுசு ஆகிறது ரூஹ், நபி ரூஹை பற்றி உங்களிடம் கேட்கிறார். சலூனுக்கு ரூஹ் என்றால் என்ன? உயிர், ஜிஸ்ம் உடல் தெரியுது, கல்பு சிந்திக்கிறோம். ரூஹ் என்றால் என்ன? ரூஹ் இல்லைன்னா மனுஷன் போயிடுறானே. அதை பத்தி என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணிருக்கோமா நம்ம? ஏதோ சந்தேகம் கேளுன்னா, இப்போ இன்னைக்கு இட்லிக்கு இன்னைக்கு சட்னிங்களா சாம்பாருங்களா? நம்ம சிந்தனை முழுசும் சாப்பாடு. ஏதோ கேளுங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த வியாபாரத்துல இங்க கடை வச்சா நல்லா நடக்குமா நடக்காதா? அந்த வேலை இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனது நடக்குமா நடக்காதா? அங்கே போய் வேலைக்கு நம்ம சேரலாமா சேரக்கூடாதா? நம்ம பேர் ஃபோன் அப்படிதான் போடுறேன். முரீதுகள் ஃபோன் டெய்லி வரதான் செய்யுது. எல்லாம் துனியா துனியா துனியா. இந்த ஆஸ்பத்திரி போய் சேரலாமா சேரக்கூடாதா? வச்சுக்கலாம். இல்லை வேற ஆஸ்பத்திரிக்கு போவா? வேணா போங்க. இது யாராவது ஏதாவது கேட்குறாங்க மசாலா ஆயத்து பார்த்துட்டு இருந்தேன், இந்த சந்தேகம் வந்துருச்சு எனக்கு, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க கேட்குறாங்களா? ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி இல்ல. சஹாபாக்கள் தான் இபாதி அன்னி ரப்பு எங்க இருக்காங்க கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் அப்படி கேட்டாங்க. இப்ப இன்னி கரீப் கேட்டுதான் இருக்கேன்னு சொல்லுங்க நபி. ஏன் தூரத்துல போய் தேடுறீங்க? ரசூல கிட்ட வந்து உட்காந்து, உண்மன் நீங்க எப்படி கிட்ட உட்காந்து, அந்த மாதிரி கிட்ட பெருமானாருடைய கிட்ட உட்காந்து சாவி அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் பத்தி சொல்லுங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான். வைதா அல்லாஹ் சொல்றான் ஆயத்து, வைதா சஅலக இபாதி, உங்களிடத்தில் அடியார்கள் கேட்டால் நபியே, அன்னி என்னை பற்றி கேட்டால், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லல, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லல, என்ன ஒன்னு உங்களிடத்தில் என்னை பற்றி நடிகார்கள் கேட்டால், இன்னி கரீப், நான் நிச்சயமா கிட்டதான் இருக்கிறேன், நான் கிட்டதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்கிறார்கள், நான் கிட்டதான் இருக்கிறேன். எல்லாம் சுபான சொல்றாங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க. சரி சுபான் அல்லா, இன்னும் விளங்கல, சரி இன்னும் ஹுசூருக்கு விளங்கல. சுபான சொல்லுங்க, சுபானல்லாங்கிறாங்க, எப்படி விளங்கல? வை சஹாபாக்கள் கேட்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கிட்ட உட்காந்து, பெருமானாருடைய கிட்ட உட்காந்து சஹாபாக்கள் கேட்கறாங்க, பெருமானாருக்கு அருகிலே உட்கார்ந்து, இன்னும் சொல்ல போனா பெருமானார் கரீப்ல உட்கார்ந்து கேட்கறாங்க. பெருமானுடைய சமீபத்திலே உட்கார்ந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நான் சமீபத்தில் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னி கரீப், இன்னி கரீப், நான் கிட்டதான் இருக்கிறேன். எங்க இருக்கான் முல்லா? அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எங்க திருமணம் இருக்கிறேங்கிறான். இவருடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கு. இவருடைய எண்ணத்தை மடக்காம குர்ஆனை மடக்கிறார். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துகள் இருக்குல்ல, சிருஷ்டியை வைத்து சிருஷ்டி கர்த்தா விளங்கிக்கலாம்ல. இந்த பெஞ்சை வச்சு செய்தவனுடைய திறமையை விளங்கிக்கலாம், இந்த ஜுப்பாவை வச்சு தைத்தவருடைய திறமையை விளங்கிக்கலாம், இந்த தொப்பியை வைத்து இது பின்னியவருடைய திறமையை விளங்கிக்கலாம். அது மாதிரி எங்க திரும்பினாலும் என்னுடைய சிருஷ்டிகள் தான் இருக்கிறது, நீ அதை பார்த்து என்னை விளங்கிக்கொள்ள நல்லா சொல்ல வர்றான். ஓ கஹ மை, ஏ கஹ நை. அவன் என்ன சொல்றான்? நான் தான் இருக்கிறேங்கிறான். இரபே நீ இல்ல, உன் மஹ்லூக் இருக்கு. மஹ்லூக் இல்ல, நான் தான் இருக்கிறேன். மஹ்லூக் இருக்குன்னு சொல்றதுக்கு போய் ஆயத்து வரணுமா? நீ எங்க திரும்ப மஹ்லூக் இருக்குன்னு சொல்றது ஆயத்து வரணும்? இதுதான் செய்து, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் சிருஷ்டிகள் தான், சிருஷ்டியே சிருஷ்டி தான். இது ஆயத்து சொல்லி வழங்கணுமா? இது
அதுல அந்த ஆயத்துல லஸ்ஸத் என்ன இருக்குது? நீ ஒரு வீட்டுக்குள் நுழைந்து எந்த பக்கம் பார்த்தாலும் செவுறுகள் தான் தெரியும். இதுக்கு ஒரு ஆயத்து தத்துவம், பெரிய தத்துவம். இது ஒரு மிகப்பெரிய தத்துவம் சொல்றேன் கேளுங்க. என்னங்க, வீட்டுக்குள் நுழைந்து எந்த பக்கம் திரும்ப செவுரே செவுறு தான் தத்துவம். அது இது பெரியதா இந்த தத்துவம். தத்துவ குஞ்சு அப்படி குழந்து கெட்டார். என்ன தத்துவம் அது? இதுக்கு ஒரு ஆயத்து பை. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே சிருஷ்டிகளே சிருஷ்டிகள் தான். அர்த்தம் வைக்கிறோம். அதாவது என்ன, அதான் சொன்ன வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து விளங்கிய விளக்கம் ஒன்று இருக்கு. அல்லாஹ் மேல வானத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டான், சிறுசிய கீழே உட்கார வச்சுட்டான். இங்கே அல்லாஹ்வுக்கு சம்பந்தமே இல்லாம ஆக்கிட்டான். இப்ப அல்லாஹ் சொல்றான் ஆயத்து முன்னாடி வரும்போது இவனுடைய எண்ணங்களை மடக்காம ஆயத்தை மடக்கிறான். ஆயத்தை மடக்கிறது, ஆயத்தை மடக்கிறது, ஆயத்துக்கு தான் இஷ்டத்துக்கு அர்த்தம் வைக்கிறது, தான் இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சுக்கிறது ஆயத்தை. இங்கே வருது, இங்க ரெண்டு வருது. ஒண்ணு இது மடங்கணும், மண்ணு போடணும், அது இது மடங்கணும். தன் எண்ணத்தை மடக்க சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் ரசூலும். நீ விளங்கிய கற்பனைகளை தவிடு பொடியாக்கிரு அல்லாஹ்வுடைய ஆயத் ஹதீஸ்க்கு முன்னாடி. இவன் ஆயத்தை மடக்கிறான். ஐனமா தோல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் இருக்குன்னு அர்த்தம். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும்னா அல்லாஹ்வுடைய குத்ரத் உன் கூட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நான் உன் கூட இருக்கிறேன்பா, நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான். இவருடைய மனசு ஒத்துக்க முடியும். அல்லாஹ் நம்ம கூட இருக்க முடியும்? அவன் யாரு? நம்ம அவன் எப்பேற்பட்ட ரப்பு, நாமெல்லாம் என் பேர் சாதாரண ஆள். நம்ம கூட வந்து உட்காந்தா நம்ம எங்க ஒன்று ரெண்டு போறோம், நம்ம அங்க போறோம் இங்கே போறோம், டிஸ்டர்பா இருக்காது அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணா பண்ணிடுறான். அல்லாவுக்கு ரொம்ப கரிசனம் பட்டு என்ன செஞ்சான் இவன்? ரப்பு அல்லாஹ் அங்கதான் இருக்கிறான். அல்லாவுடைய குவத்து நம்ம கூட இருக்கு, அல்லாவுடைய கவனம் நம்ம பேர்ல இருக்கு. அரசியல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், நம்மளே நடவடிக்கை கண்காணிச்சுட்டு இருக்கிறான். எதை நடக்கிறான் இப்ப? எதை 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 வந்து தவிர செய்யறான்? ஆயத்தை மாத்துறான் பாய், ஆயத்துடைய அர்த்தத்தை மாத்திக்கிறான். இவன் என்னத்தை சரியா வச்சுக்கிறான். நாம நினைச்சு கரெக்ட் தான், அல்ல அங்க நாம இங்க. ஜாஹில் லோக, முட்டாள் மடையர்கள். குர்ஆனுக்கு முன்னாடி நீ தலையை குனியா? அஹ்மக் லோக, சர்வ முட்டாள்கள். அல்லாஹ் மேல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஒரு ஆயத்தா ரெண்டு ஆயத்தா, நூற்றுக்கணக்கான ஆயத்தை சொல்றாங்க. உன் பிடரி நரம்பை விட நெருக்கமா உனக்கு நான் தாம கூட இருக்கேன். அவனுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன், பிடரி நரம்பை விடங்கிறான். உடனே தாவீல் அப்படின்னு அர்த்தம் என்ன? பிடரி நரம்பை படைச்சதும் அவன் தான், அது கண்ட்ரோல்னு அவன் தான் இருக்கு, அவன் கையில தான் இருக்கு. நினைச்சா ஒரு நிமிஷத்துல பிடரி நரம்பை வேலை செய்ய முடியாம ஆக்கலாம்ல, அதுதான் அப்படி சொல்றான், அவன் நெருக்கமா இருக்குன்னு சொல்றான். இவங்களுடைய நண்பர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இவங்க அமெரிக்காவில் இருக்கிறாரு, ராஃபி என்ன அதான் போட்டோம், நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. அமெரிக்காவில் உட்காந்துருக்காங்க, என்னன்னு கலிபோர்னியாவில் உட்காந்துருக்காங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் உட்காந்துருக்காங்க. யாரு? ராஃபி என்ன. அப்ப அங்க இருந்து போன் போட்டு உங்க கூடயே இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? அண்ணன் அர்த்தம் என் உதவி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துங்க, சிறந்த ஹாஸ்பிட்டல் என்ன என்ன எல்லா வச்சும் நம்ம 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 கடையில் வாங்கி இல்லை நம்ம பொறுப்பில் வச்சு. அவருக்கு ஃபோன் அடிச்சானே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்பவும் உங்க கூட இருக்கிறேன், வர்றதுக்கு ஒரு 6 மாசம் அவன் டிக்கெட் போட்டிருக்கேன். இது அர்த்தம், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், என் உதவி உங்க கூட இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான், உங்க கூட இருக்கானா, அல்லாஹ் உதவி உங்க கூட இருக்குது. அல்லாஹ்வுல அரிசி விட்டு கீழே இறங்கி வர்றப்பல இல்ல, விசா கொடுக்க மாட்டேங்கிறான் இவனும். துனியாவுக்கு விசா இல்ல இல்லாட்ட எப்படி வருவான்? யாரு? எந்த ஆயத் சொல்லு? ஹுவல் அவ்வலு, ஒவ்வொரு வஸ்துவுக்கு முன்னும் பின்னும் அவன் தான் இருக்கிறான். அவ்வல்னா அப்படி இல்லை, நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி யார் தனியா அல்லா இருந்தான்ல, அதை தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா அவ்வல். ஹுவல் ஆகிர், நாம எல்லாம் போய் சேர்ந்தா யார் இருப்பா? அதைத்தான் ஆகிர்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவ்வளு குல்லி ஷைஇன் வ ஆகிரு குல்லி ஷைஇன் வ ஸாஹிரு குல்லி ஷைஇன் வ பாத்தினு குல்லி ஷைஇன் அர்த்தம்.
ஜாஹிர் என்றால் ஒவ்வொரு வஸ்துடைய வெளிரங்கமாகவும் ஒவ்வொரு வஸ்துடைய உள்ரங்கமாகவும் நான் தான் இருக்கிறேங்கிறான். இவன் அர்த்தம் வைக்கிறான், அவ்வளவு சொன்னா முதல் இருந்தான், ஆஹிர்னா பின்னாடி இருப்பான், ஜாஹிர்னா குதிரத்தி ஜாஹிரன், பாத்தின்னு சொன்னா மறைஞ்சிருக்க, நம்ம வெளியில இருக்கோம், அல்லா மறைஞ்சிருக்கான அதுதான் சொல்றாங்க. நம்ம வெளியே கண்ணுக்கு தெரியும், அல்லா கண்ணுக்கு தெரியல, அதுக்கு பேர் தான் பாத்தின். ஓ அல்லவ் வல் கஹாதோ கஹதியா பஹலே பி தாவுஸ்னே, அவன் தான் அவ்வல் அவ்வல்னு சொன்னான். உடனே வேணா விளங்கிட்டான், அவன் முந்தி இருந்தான்ல. ஓ அல்லாஹிரு கஹாதோ கஹதியா ஆஹிரு வஹா துமோ, கடைசியில நீ அங்க இருப்பேன்னு சொல்லிட்டான். ஓ ஸாஹிர் கஹாதோ கஹதியா குத்ரத் ஹி ஸாஹிர் ஹை, ஓவல் பாத்தின் மே சம்ஜா ஹே வஹி ஸாஹிர் நிஹா துமோ. இவன் ஸாஹிரா இருக்கிறதாவும் நீ மறந்துதான் அர்த்தம் வச்சான். என்ன அர்த்தம் வச்சான் பாரு குர்ஆன் ஆயத்துக்கு. இவன்லாம் அல்லாஹ் ரசூல் நம்ம கூட இருக்கிறத சொல்றாங்க சொல்றாங்க சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. எல்லாத்தையும் அந்த ஆயத்து ஹதீஸுக்கு தாவீல் செஞ்சுட்டு தன்னை தன்னை வெளிக்காட்டணும். என்ன நினைச்சுக்கிட்டான், அல்லாஹ்வுத்தாலா அவன் தான் செய்றான், அவன் தான், அவனை வெளிக்காட்ட நாம காணாம போயிடுவோம். இப்ப நம்ம மதிப்பு என்னாச்சு, மரியாதை என்னாச்சு? இப்ப நான் பயான் செய்றேன், இல்லா எப்படி பயான் பார்த்தீங்களா அப்படின்னா எனக்கு ஒரு பெருமை வரும், எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏப்பா நான் என்னப்பா உங்கள்கிட்ட பேசுறேன், இந்த கலாம் அல்லாஹ் கொடுத்த பிச்சை, இந்த தொண்டை அல்லாஹ் கொடுத்த பிச்சை, நைட்டு நல்லா படுக்கலாம், தொண்டை பிடிச்சிக்குது, குறங்குறான், ஒரு நிமிஷம் பிடிச்சி என்ன செய்யறது ஜி? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நேற்று நைட்டு என் மகனார் இப்ராஹிம் மீன் சாப்பிட்டுருக்காரு, ஒரு முள்ளு போய் தொண்டையில மாட்டிக்கிச்சு, எடுக்க வரல, கஷ்டப்பட்டு கடைசியா அவண்டு எடுத்துட்டாங்க. எடுத்தா வந்துருச்சு, முள்ளு வந்துருச்சு, ரத்தமும் வந்திருக்குது, முடிஞ்சு. நல்லா பாதுகாப்பாங்க. இப்ப தொண்டை எதுவும் முழுங்க முடியல, பேச முடியல, எரிச்சலும் வலியுமா இருக்கு, பெரிய முள்ள குதிச்சு படுத்துட்டு பாடம் நடத்த முடியல, ஒரு நொடி நேரம். இப்ப நான் முன்னாடி பேசணும்னு சொன்னா ஹயாத் அல்லாஹ் கொடுக்கணும், பேசுறதுக்கு இல்மு கொடுக்கணும், அது அவன் பிச்சை. என்னது என்ன அங்க இருக்கு? இந்த உருவம் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உருவமும் அவன் கொடுத்ததுதான். ஒவ்வொரு யுசவ்விருக்கும் ஃபில்லர், எதுவா நம்மளுக்கு இருக்கா ஜி? உருவத்தோட மத்த எல்லாம் அவனுக்கு தான். உஜூத் அவனுது, சிஃபாத் அவனுது, அஃபால் அவனுது, ஆசார் அவனுது, சொல்லும் அவனுக்கு கொடுத்த சொல்லு. நானா கண்டுபிடிச்சு சொல்ல? தமிழ் யார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பை? மார்கோனி கண்டுபிடிச்சது, ரேடியோ கண்டுபிடிச்சது யார்? மார்கோனி. வாட்சி கண்டுபிடிச்சது, டிவி கண்டுபிடிச்சது, ட்ரெயின் கண்டுபிடிச்சது, விமானம் கண்டுபிடிச்சது, எல்லாம் இருக்குல்ல பை? தமிழ்ல கண்டுபிடிச்சது யார்? திருவள்ளுவரா? இங்கிலீஷ் கண்டுபிடிச்சது யாரு? இங்கிலீஷ் கண்டுபிடிச்சது யார்? யார் பை? ட்ரம்பா? உட்காந்து கண்டுபிடிச்சாங்க. ஹிந்தி கண்டுபிடிச்சது யாரு? உருது கண்டுபிடிச்சது யாரு? ஒமின் ஆயாதி இஹ்திலாஃப் அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழி வேறுபட்டு இருக்கிறது, வேறுபட்டு இது எல்லாம் கண்டுபிடிச்சது அவன் தாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறது, ஒரு மொழியில ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க முடியாது. இங்கிலீஷ் எத்தனை எழுத்து? இங்கிலீஷ்ல இன்னைக்கு இங்கிலீஷ்ல அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி எல்லாம் முடிவு பண்ணி 26 27 ஆக்கிட்டோம். புதுசா ஒரு எழுத்து அதிகமாக்கி இருக்கிறோம். ஜி சொல்ல முடியுமா யாராவது ஒரு எழுத்த? 6 பக்கத்துல போர் ஒண்ணு போட்டுருங்க, மண்டையில போர் போட்டுருவோம். அது உலகமெல்லாம் 26 தான். எனவே யாராவது புதுசா கண்டுபிடிச்சிருக்க சார் சொல்ல முடியுமா? யாராவது 26 கண்டுபிடிச்சது அல்ல. எவனை எல்லாருக்கும் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் இருக்குல்ல. இங்கிலீஷ் கண்டுபிடிச்சது யாரு? இங்கிலீஷ்ல ஏ கண்டுபிடிச்சது யாரு? பிஏ கண்டுபிடிச்சது யாரு? இது வரைக்கும் எந்த டிக்ஷனரி தேடு, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணு. கிரியேட் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்வென்டர் யாரு? கண்டுபிடிக்க ஏதாச்சும் அமெரிக்கா கண்டுபிடிச்சனே இருக்கிறான். அமெரிக்காவே கண்டுபிடிச்சதுதான். என்ன பை? அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு பை? கொலம்பஸ்.
அமெரிக்காவே கண்டுபிடிச்சு, இங்கிலீஷ் கண்டுபிடிச்சு யாருன்னு தெரியாது. அல்ல, நான் சொன்னேன் உங்களுக்கு 600,000 கோடி பாஷை துனியாவில் இருக்கு, அத்தனை நான் கண்டுபிடிச்சேன். ஒரே ஒரு எழுத்த கூட எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணவே முடியாது. தமிழ் ஜாயின் பண்ண முடியுமா? தமிழ்ல ஊர் எழுத்து எத்தனை பை? ஆ ஆ இ 12 13 கண்டுபிடிக்குமா? சொல்லி பார்ப்போம். அக்குன்னு முடியுது, நீ டொக்குன்னு ஒண்ணு சொல்லு. எக்ஸ்ட்ரா 4 இருந்து டொக்குன்னு சேர்த்திருக்கேன். இனிமேல அமெரிக்கா ஸ்டாலின் அறிவிக்கிறார் எல்லாம். நம்ம தமிழக முதலமைச்சர் தமிழுடைய எழுத்துக்கள் வந்து மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள், நான் 13 ஆக்கிட்டேன். உயிர் எடுத்துருவான். எது செஞ்சாலும் எந்திரிச்சா திட்டுறானோ, எதிர்கட்சிக்காரன் பக்கா திட்டுறானோ. நான் வந்து 12 உயிரெழுத்துக்கள் டொக்குன்னு எக்ஸ்ட்ரா, அக்குன்னு முடியுது இல்லையா, டொக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். இனிமேல் எல்லாம் அப்படித்தான், அவ்வளவுதான். உன்னை எடப்பாடி பழனிசாமி தமிழ் கை வைக்க யாருக்கும் உரிமை இல்லை. சீமான் கத்தூர் அங்க இருந்து, எவையா என் தமிழ்ல, என் தமிழ எவன் கை வைத்தான்? அவருடைய கத்த ஆரம்பிச்சு உரிமை இருக்கே எவனுக்காச்சும்? யாராவது செய்ய முடியுமா? இங்கிலீஷ்ல ஒண்ணு அடிச்சாரு மோலா. நோ ஒன் இன்வென்டட் இங்கிலீஷ். Who invented English? நெட்ல அடிச்சிருக்காரு. இங்கிலீஷ் யாரும் கண்டுபிடிக்க முடியும். ஹிந்தி கண்டுபிடிச்சு எவன் சொல்லு, தமிழ் கண்டுபிடிச்சு எவன் சொல்லு, முடியாது. என் ரப்பு சொன்னாயா? நீ அல்லாஹ் இல்லைங்கிற கடவுள் மறுக்கிற, நீ ஒரு மொழி கண்டுபிடி. இன்னைக்கு வந்து 6000 மொழி அல்லாஹ் கண்டுபிடிச்சிருக்கான். How many language in the world பார்த்து பாரு. புழங்கப்படக்கூடிய பாஷைகள் மொத்தம் உலகத்துல 6000 இருக்கு. 6000 ரப்புக்கு 6001 நீ கண்டுபிடிய, உன்னை ஒத்துக்கலாம் பெரிய ஆளுண்டு. முடியுமோனால ஒமின் ஆயாத்தி இக்திலாஃப் அல்சினத்துக்கும் வால்வானி, நீ 6001 நீ கண்டுபிடி பார்ப்போம். ரப்பு செஞ்சது. ஒரு மொழியில ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா கண்டுபிடி பார்ப்போம். என்னால முடியாது. அப்படியாப்பட்ட ரப்பு நம்முடைய ரப்பு. முடியும். சொன்ன பாஷை எதுக்கு வந்துச்சுங்க? இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சு? கலாம் அல்லாவது. இந்த கலாம் தமிழ்ல பேசுறதே சொல்ல அல்லாவது. இந்த உதடு அல்லாஹ் கொடுத்தது, நாவு அல்லாஹ் கொடுத்தது, தொண்டை அல்லாஹ் கொடுத்தது, இத்தனையும் கொடுத்து குரல் அல்லாஹ் கொடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் குரலையும் அல்லாஹ் மாத்தி மாத்தி கொடுக்குறான் பாருங்க. ஒரே மாதிரி குரல் கொடுத்தா 800 கோடி பேருக்கும் 800 கோடி குரல்கள். ஏன் நான் தான் வந்திருக்கிறேன், நம்ம புருஷன் தான். ஒரே மாதிரி குரல் 9 பேர் கொடுத்தாங்க. எவன் வந்து காத்துறான்னு தெரியாது. நஃபீஸா பேபி பேசுறேன் அப்படின்னு, எங்க இருக்கிறீங்க? ஒரே மாதிரி குரல் தான் ஆகணும். நீ உடனே கிளம்பி இந்த ஷாப்பிங் மாலுக்கு வாங்க நின்றுக்கிறேன், தூக்கிட்டு போயிடுவாங்க. எவனோ போன் போடுவான், குரல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா. என்ன வித்தியாசம் நல்லா கொடுத்தாங்க. இந்த வித்தியாசம் யார் கொடுத்தது? ஒரே தொண்டை, ஒரே நாக்கு, ஒரே பல்லு, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. குரல் எப்படி டிஃபரெண்டா வருது? நுரையிலிருந்து காற்று வருகிறது, அந்த காற்றை தொண்டை அசைத்து கொடுக்கிறது, நாக்கு அதை பிரட்டி கொடுக்கிறது, பல்லு அதை வெளிப்படுத்துகிறது, உதடு அதை ஷேப் பண்ணி கொடுக்குது, வார்த்தை வெளியே வருதுன்னு சொல்றையே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, குரல் வித்தியாசமா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. நான் உண்டாக்கி கொடுத்தேன், அல்லாஹ் கொடுத்தது. எது மனுஷன் கொடுத்தது? இல்ல என் திறமை என்ன இருக்கு பாத்தீங்களா? என் குரல் என் திறமையா? என் மொழி என் திறமையா? சொல் என் திறமையா? அறிவு என் திறமையா? உட்கார்ந்து இருக்க இது என் திறமையா? இது போல்ச்சா? எதுவும் என் திறமை. ரொம்ப நீ எங்கள் மேல அருள் புரிந்து கருணை புரிந்து நீ கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பாக்குற. நீ என்னை பேச வச்சிருக்க ரப்பே. நான் என்ன இருக்கு, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கு?
என்னில் நான் என்று சொல்வதற்கு, நான் பேசுறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எந்த ஒண்ணும் இல்லையா ரப்பு? जी गौसी सरकार, कोई तारीफ तुझको कर सके जब खुद कोई कुछ हो. உன்னை யாரும் புகழ முடியும், உன்னை பற்றி பேச முடியும், எப்ப சொல்ல முடியும்? தான் என்று எதுவும் இருந்தால், ஏதோ ஒன்னாவது என்னிலே என்ன நான படைச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னிலே என் கண்ணு நான் படைச்சதா? உங்களை பாக்குறேன்னு. என் மூக்கு நான் படைச்சதா? என் வதறு கை கால் ஒரு முடி கூட நான் படைச்சது கிடையாது. என்னில் நான் உண்டாக்கியது என்று குரலோ சொல்லோ செயலோ அறிவோ மூளையோ எதுவுமே நான் உண்டாக்கியது இல்லை. திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு போன் வருது, மூளையில் ரத்த கசிவான், நினைவு போயிடுச்சு அவருக்கு. எதுனா ரத்த கசிவு ஏற்படுச்சுங்க? பிபி ஹையா இருந்திருக்கும் போல தெரியுது. எந்த நொடி நடக்கும்னு தெரியாது. நல்லதானே? நல்ல காலையில கடைக்கு போனாருங்க, காலையும் சாயந்தரம் கல்ல உட்காந்து வியாபாரம்லாம் பெருமிசா பார்த்துட்டு இருந்தாரு. சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பி பைக்கில் வந்தாரு, கதவை திறந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போய் ரூம்ல உட்காந்தாரே, அவ்வளவுதான், நினைவு போயிடுச்சு. எந்த உணர்வும் இல்லை, எந்த உடலும் வேலை செய்யல. அவசரமா டாக்டர் தூக்கிட்டு போனோம். போனா மூளையில ரத்த கசிவு, ஒரே நொடி. என்ன காரணம்? யாம் அறியோம் பராபரமே. டாக்டருங்க என்ன செய்யணும்? ஆப்ரேஷன் பண்ணணும், மூளையில ஆப்ரேஷன். திருவேண்டரம் கொண்டு போயிடலாமா? அந்த அளவுக்கு தாங்காது உடம்பு. இங்கேயே பண்ணணும், உடனே பண்ணணும். உடனே பண்ணி எல்லாத்துல ஹயாத்தை மீட்டு கொடுத்தான். இன்னைக்கு நல்லா இருக்கிறா ஓரளவுக்கு. பாபாவுடைய முறியது ஒரு நொடி நேரம். அப்ப என்னுடையது என்று எனக்கு சொல்ல என்ன இருக்கு? தெரி தாரீஃப் கோயி கர் சகே ஜப் खुद कोई कुछ हो. இறைவா, உன்னை எப்படி புகழ முடியும்? எப்படி என்றால், தன்னுடையது என்று ஏதாவது இருந்தால் உன்னை நான் புகழ்ந்தேன் என்று சொல்லலாம். திலோ ஜானோ பதன் தேரா தஹன் தேரா பயான் தேரா. நான் உன்னை சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை பார்த்தேன், அதுவும் நீ கொடுத்தது. என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரை பார்த்தேன், அதுவும் நீ கொடுத்தது. உடலை பார்த்தேன், கண்ணும் காதும் மூக்கும் வாயும் கையும் குடலும் மூளையும் இதயமும் துடிப்பும் ஈரலும் எல்லாம் நீ கொடுத்தது. எதுவாவது அம்மா அத்தா கொடுத்து மனைவி மகள் கொடுத்திருக்காம எதுவுமே கிடையாது. சொல் நீ கொடுத்தது, உதடும் நீ கொடுத்தது, வாயும் நீ கொடுத்தது, பல்லும் நீ கொடுத்தது, இந்த சொல்லும் நீ கொடுத்தது. திலோ ஜானோ பதன் தேரா தஹன் தேரா பயான் தேரா. இந்த அறிவு நீ கொடுத்தது, இந்த வார்த்தை நீ கொடுத்துதான். நான் என்ன பயான் செய்ய முடியும் உன்னை பத்தி? அவன் பேச வச்சான், அவன் உட்கார வச்சான், அவன் கேட்க வச்சான். திலோ ஜானோ பதன் தேரா दहन तेरा बयान तेरा. दिलो जानो बदन तेरा तेरा बयान तेरा. किसी को क्या पता तेरा न दे जब इल्म तू जब तक. इरेवा யாருக்கும் உன்னை பற்றி என்ன தெரிய முடியும் எதுவரை நீயே ஐனா இருந்த அந்த இல்மை வெளிப்படுத்தவில்லையோ? நதே ஜப் இல்மு தூ ஜப் தக். நீ எதுவரை இல்மை கொடுக்கவில்லையோ யாரும் உன்னை பற்றி அறிந்து கொள்ளவே முடியாது. जो अपने रात का जाहिल हो क्या हो राज़दान तेरा. தன்னையே அறியாத ஒருவன் எப்படி உன்னை அறிஞ்சு வர முடியும்? நீங்க வந்து ஒன்ன முதல்ல அறிஞ்சிட்டீங்களா? பக்கத்துல இருக்கிற விடுங்க, உங்க மனைவியை விடுங்க, உங்க பிள்ளைகளை விடுங்க, ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த ஊரை விடுங்க, உங்களே முதல்ல தெரியல. அப்புறம் எப்படி ரப்பே காயினாத் அத்தனையும் படிச்ச ரப்ப எப்படி அறிய முடியும்? உன்னை பற்றி நீ அட்ரஸ் கொடுக்காத வரைக்கும் யாரும் அறிய முடியாது பை. அப்ப அல்லாஹ் பத்தி யார் அட்ரஸ் கொடுப்பா? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். இல்மு அல்லாஹ் பற்றி இல்மு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட தான் பாருங்க. அல்லாஹ் யாருங்க? காலிக், தான் படைக்கக்கூடிய, அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன். வாப்பா அம்மா படைக்கக்கூடியவன் அல்ல, படைக்கக்கூடியவனுடைய மஸ்ஹர், காலிகியத்துடைய மஸ்ஹர். அல்லாஹ் தான் ஆரிஃப் ஆலிம், அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிஞ்சவன். அவன்
தன்னுடைய இல்மை வெளிப்படுத்துறதுக்காண்டி அல்லாஹ் போட்ட மஸ்ஹர் தான் ஷேக். அல்லாஹ் தான் சொல்லி தர்றான். வேற யாரும் சொல்லணும். எவன் தன்னையே அறியவில்லையோ அவன் எப்படி உன்னை பற்றி அறிவார்? ரப்பே, உங்களை பத்தி முழுசா அவன் தெரியுமா உங்களுக்கு? இல்ல என்ன பத்தி எனக்கு முழுசா தெரியுமா? என் ஹார்ட் எவ்வளவு துடிச்சு, எவ்வளவு நேரம் துடிக்குது, என் ஹார்ட்ல எவ்வளவு அடைப்பு இருக்கு, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. என் கிட்னி எத்தனை பெர்சென்ட் வேலை செய்யுது, என் லங்ஸ் எத்தனை பெர்சென்ட் வேலை செய்யுது, எதுவா தெரியுமா எனக்கு? எத்தனை சுரப்பி, 320 சுரப்பி இருக்கேன் உடம்புல, எத்தனை சுரப்பி எவ்வளவு சுரந்துகிட்டு இருக்கு, எதுவாவது எனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் தீக்கு ரொம்ப மோல்டு பண்ணி பேக் பண்ணி எல்லாத்தையும் 320 சுரப்பி இருக்கு, 360 நரம்புகள் இருக்கு, 360 எலும்பு மூட்டுகள் இருக்கு, எலும்பு மூட்டு ஜாயின்ஸ் 360 சுரப்பிகள் இருக்கு. 320 பேர் சொல்லுங்க, எல்லாம் பேர் வச்சிருக்க இங்கிலீஷ்ல. பிட்யூட்ரி, நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி. அது 320 பேரையும் நீ மனப்பாடம் சொல்றதுக்கு 324,000 மனப்பாடம் பண்ணி சொல்றது. எனவே டிரான்சில் அது சுரப்பி. தைராய்டு சுரப்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரக்கணும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இது கூட தெரியல, சாதாரண விஷயம், எனக்கே தெரியல. யாருக்கு தெரியும்? கணக்கு போட்டு உட்காந்துருக்கும். எனவே யாருக்கா தெரியுமா? யாரும் போய் பாக்குறாங்க. இது பிரச்சனை ஆர்டர் பண்ணா டெஸ்ட் பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டோம். அந்த டெஸ்ட்ல போறாங்க பக்கத்துல, இது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கணும், அது 27 MUன்னு போட்டிருப்பான், என்னன்னு தெரியல, சின்னதா போட்டிருப்பான். அதுல இருந்து 27 35 வரைக்கும் இருக்கு, உங்களுக்கு 42 இருக்கு அப்படின்னு. அப்பதான் தெரியுது. ஏஜமா யாருக்கா தெரியுமா? டிரான்சில் கட்டியில சுரப்பி இருக்கு, அது எவ்வளவு சுரக்கணும் ஒரு நாளைக்கு? ஆயிரக்கணக்கான சுரப்பிகள் எல்லாம் வச்சிருக்கான், கரெக்டா சுரக்க வச்சுட்டான். கூட நாளும் ஆபத்து, குறைஞ்ச தைராய்டு சுரப்பி கம்மியா சுரஞ்சாலும் ஆபத்து, கூட சுரஞ்சாலும் ஆபத்து, கூட வந்தாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து. யார் மெயின்டைன் பண்றது? எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யாரு? நீ ஒருத்தனா இருக்கிற, அது மாதிரி எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. உனக்கு மெயின்டைன் பண்றதுக்கு கம்பெனி நடத்தணும் போல தெரியும். அல்லா தம் பொறுப்பு விட்டு மெயின்டைன் நீயே பண்ணிக்கிறான்னா ஒரு 1000 பேர் வேலை செய்யற கம்பெனி போடணும். ஒருத்தர் கம்ப்யூட்டர் வச்சு உன்னோட சுரப்பிகளை தைராய்டு மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு அவரு. நீ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பாருங்கன்னா இதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஒவ்வொரு சுரப்பிக்கு ஒருத்தர், ஒரு முட்டுக்கு ஒருத்தர், ஒரு கண்ணுக்கு ஒருத்தர், காதுக்கு ஒருத்தர், எல்லாம் சுரப்பி. ஒரு கம்பெனியே நடத்தணும் ஒன்னே மெயின்டைன் பண்றதுக்கு. நீ ஒருத்தரா மனுஷன் 800 கோடி பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு யாரும் மெயின்டைன் பண்றது? மனுஷன் மட்டுமா? ஆடு, மாடு, கழுத, குதிரை எத்தனை இருக்கும், அத்தனையும். ஒரு கட்டெரும்பு கடந்து செத்து கிடந்துச்சு, எடுத்து பார்த்தேன். முன்னாடி மண்டையும் உடம்பும் இவ்வளவு பெருசு இருக்கு, பின்னாடி அவனுடைய பின்பக்கம் இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் ஒரு முடியை விட மெல்லிய கனெக்ஷன் தான் இருக்கு. முன் மண்டைக்கும் பின்பகுதிக்கு நடுவுல ஒரு முடியை விட மெல்லிய கனெக்ஷன் தான் இருக்கு. நம்ம முடியை விட மெல்லிச்சு. இதுதான் இதுக்கும் அதுக்கும், இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பாலம் போட்ட மாதிரி இருக்கு. மொத்த சக்தி இங்கிருந்து அங்கதான், அது வழிதான் போகுது. முடியை விட மெல்லிச்சா இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு குடலுக்கு அந்த வழிதான் போயாவது. இது மூச்சு காத்து கனெக்ஷனும் அந்த வழிதான் போகுது. இது மூளையில இருந்து கனெக்ஷன் அந்த வழிதான் போகுது. 2 கால் பின்னாடி இருக்கு, 2-3 கால் பின்னாடி இருக்கு, 2-3 கால் முன்னாடி இருக்கு. அது காலை இயக்கிற மூளை நரம்பு கனெக்ஷன், மூளை கனெக்ஷன், காத்து கனெக்ஷன் எல்லாம் அந்த முடி வழியா. இது மாதிரி ஒரு எறும்பு மட்டுமா துணியாவில் கோடிக்கணக்கான எறும்பு எல்லாம். அப்ப எதை வச்சு நான் செஞ்சேன்னு சொல்ல முடியும்? இப்ப எல்லாம் என் எஜமானுதான் சொன்னா ஏன் பெருமை என்னாச்சு? நான் மட்டமால போயிடுவேன். அதுன்னு அல்லாஹ் அங்கேயே வச்சிடும், நாம நம்ம வேலையை பார்த்துக்குவோம். நம்ம சொன்னதை நம்மளை காட்டினாதான் நமக்கு பெருமை. இவன் நினைக்கிறான் நம்மளே காட்டினா பெருமை. நல்லா சொன்ன, என்னை காட்டின உன்னை காட்டுறேன். மேரா முஜ்மே குச் பி நஹீ ஹை, என்னில் என்னுடையது என்று எதுவும் இல்லை. ஜோ குச் ஹை சோ தேரா, எதுவெல்லாம் இருக்கிறதோ உன்னுடையது. தேரா துஜுக்கு தே தேனே மே கியா ஜாத்தா ஹை மேரா. ரப்பே, உன்னதென்று ஒப்படைத்து விடுவதால் எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? தேரா துஜுக்கு தே தேனே சே தூ ஹோத்தா ஹை மேரா.
உன்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டால் உன்னுடையதை நீ எனக்கு சொந்தமாயிடுறது. அப்படி அர்த்தம் என்ன? நான் பேசலன்னு வந்துக்கோ, இப்ப அவன் பேசுவான் உன் நாவல் இருந்து. அவன் பேசலன்னு ஆரம்பிச்சு இழந்து உன்னை இழந்து அவன் பேசுவான். இழந்த போய் அப்ப லாயுமின் அஹதுக்கும், உங்கள யாரும் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அத்தாயக்கூன் ஹவாஹு, அவன் மனோ இச்சையாகிறது. தபான் லிமா ஜீது பிஹி, நான் கொண்டு வந்த குர்ஆன் ஹதீஸுக்கு தாபியாக ஆகும் வரையிலேயும். இப்போ உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய திட்டங்கள், உன் எதிர்கால திட்டங்கள், உன் உணர்ச்சிகள், உன் கற்பனைகள் அனைத்தையுமே குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னாடி வைக்கணும். கரெக்டா இருந்தா போ, இல்ல அப்படின்னு மடக்கிற எல்லாத்தையும். அத்தனை உணர்வு, உங்களுக்கு கோபம் வருது, ஒத்திட்டு வருது, இப்ப இந்த கோபத்தை காட்டுறதுக்கு பொருத்தமான ஆள் தானா அப்படி பாரு. குர்ஆன் ஹதீஸ் இப்படி ஆராய்ச்சி பண்ணு. ஒரு நிமிஷம் நிப்பாட்டி கோபத்தை யோசி. இல்ல மடியாதே மடங்கிரு, டக்குன்னு மடங்கிரு. அப்படியே மன்னிச்சுக்கோ, தெரியாம கோவப்பட்டேன், மடங்கி போயிட்டே இரு. உணர்ச்சிகளையும் அடக்கு, அத்தனை உணர்ச்சிகளையும். காதல் உணர்ச்சி, காம உணர்ச்சி, உணர்ச்சி தான் வருது. நீ போ, கரெக்டா இருக்கா, இந்த இடத்துல காட்டலாமா, இல்ல அடைக்கிறேன். அவன் அனுபத்தகா வராத அழிக்க இல்லா அதுல அஸ்வாஜியும் அவுமா மலக்கத் ஐமானும் இன்னும் மகைரு மலூமீன். அவன் அனுபத்தகா வராத அழிக்க உலாய்கஹுமுல் ஆதூன். அல்லாஹ் சொன்னது சொன்ன கரெக்டு தானே, இங்க காட்டக்கூடாது. அடக்கிரு உணர்ச்சி, டக்குன்னு அடக்கிரு, மடக்கிரு, உணர்ச்சி ஒடுக்கிரு. எந்த உணர்ச்சிகளா இருந்தாலும் சரி அதை கண்ட்ரோல் பண்ணு. குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னாடி பேராசை வருது, அதை அடையணும், இதை அடையணும், இதை அடையணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னாடி வை. சரியா இருக்கா வச்சுக்கோ, தூக்கி எறியலன்னா. அமெரிக்கால கோடீஸ்வரன் அதிகம், பிச்சை நாடு, பிச்சைக்கார நாடு இல்ல, பணக்கார நாடு. அதில் அமெரிக்காவிலேயே மிக அதிகம், அமெரிக்காவிலே கோடீஸ்வரன் எவ்வளவு இருப்பான்? நம்ம ஊர்ல இப்ப கோடீஸ்வரன் ஒரு மாடி கட்டியிருப்பான் வச்சுக்கோங்க. அமெரிக்காவுல கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன். சொல்லுங்க, ஏன்னா எல்லாமே கோடீஸ்வரன். அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க? அவர்கள் வசிக்கும் பகுதி தான் அந்த ஹாலிவுட் பகுதி, கலிபோர்னியா பள்ளத்தாக்கு, பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு, ஹாலிவுட் வேலிங்கிறான். அங்க அமெரிக்காவின் கோடீஸ்வரர்கள் வசிக்கிறாங்க. எல்லாம் போச்சு, 4 நாள் தான். கற்பனையிலே நினைச்சு பார்த்து, போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி அவன் அமெரிக்காவிலேயே கோடீஸ்வரன், இன்றைக்கு அமெரிக்காவிலே பிச்சைக்காரங்க. நேற்று பிபிசியில் போட்டிருக்கான், உலகத்தில் உள்ள அத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் சேர்ந்து அறிவித்து விட்டன, நெருப்பில் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு இனிமேல் நாங்க பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. மற்ற எந்த இழப்பீடுனா கொடுத்துருவோம், நெருப்பால் ஏற்பட்ட, அமெரிக்காவில் உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனியா உலகத்துல மொத்தம் போட்டிருக்கான், பிபிசி நேற்று போட்டிருக்கான். போய் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்று அறிவிப்பு செய்து விட்டன. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த கலிபோர்னியா நெருப்புல எரிஞ்சு போன வீடு இன்சூரன்ஸ் பண்ணிருப்பான்ல, எதுக்கும் ஒரு பைசா சல்லி தர மாட்டோம்ட்டான். இனி மீண்டும் அதை கட்டுவதற்கு எந்த வாய்ப்பும் இவர்களுக்கு கிடையாது. அப்ப நேற்று வரை உலக பணக்காரர்கள், இந்த உலக பிச்சைக்காரர்கள். யாரும் வசூல் பண்ணி கொடுங்க, ஆளுக்கு 10 பைசா போட்டு. எவ்வளவு நேரம் ஆச்சு அல்லாவுக்கு? நேற்று பேப்பர்ல போட்ட உண்மை செய்தி தான் சொல்றேன். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் ஆப்போஸ் பண்ணிட்டான், காசு தர முடியாது. கலிபோர்னியாவுக்கும் லாஸ் ஏற்பட்ட லாஸ் தான். நீ ஏஞ்சல்ஸ் பேரும் வாங்கிக்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்க கிடைக்காது. கலிபோர்னியால களி தின்னு, களி கிண்டி தின்னு, என்ன ஆட்டம் விட்ட நீ. காசால எவ்வளவு மக்கள் போய்ட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த, விளையாண்டு கொண்டு இருந்த, நரகமாக ஆகிவிடும். நான் பதவி ஏற்றான், ஏற்கனவே ஆக்கிட்டான்ல, இங்கேயும் நரகம் தான், அங்கேயும் நரகம் தான். அல்லாஹு அக்பர் கபீரா. தலைகீழ மாற்றக்கூடிய சக்தி ரப்புக்கு ஒரு நொடியில உன் வாழ்க்கையை தலைகீழ மாற்றலாம். ஏழையை பணக்காரன் ஆக்கலாம், பணக்காரனை ஏழை ஆக்கலாம், நல்லா இருக்கிறவன் ஆஸ்பத்திரியில் வைக்கலாம், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் நல்லா வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம். எல்லாம் அவங்க கையில் இருக்கு. எதை வச்சு ஆட்டம் போடுற நீ?
எதை வச்சு அவனை மறுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறது? ஆகவே உண்மை இல்லாமல் எப்பவுமே தன்னை நஃபி செய்ய, நான் இல்ல ரப்பே, நான் இல்ல ரப்பே, அல்லா கருணை காட்டும். நான் இல்ல இல்லன்னு அவன் அல்லாவுடைய கருணை அவன் மேல இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்தா அல்ல நான் வந்துக்கிறேன், நான் இல்ல ரப்பே, நான் ஒன்னும் செய்ய முடியாது, உன் கருணை என்று நான் வாழ முடியாது, என் அமலை கொண்டும் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது ரப்பேன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை ஒருத்தரும் நீங்க செய்யக்கூடிய அமலை கொண்டு சொர்க்கம் போகவே முடியாது. லை யதுகுல் ஜன்னத அஹதும் மின்கும் பிஅமலிஹி, உங்கள் ஒருவரும் தன் அமலை வைத்து சொர்க்கம் போகவே முடியாது. யார சொல்ல எங்க அமல்லாம் ஓட்ட அமல்னு சொல்லலாம், நீங்களுமா ஃபலாந்த யார சொல்ல நீங்களும் போக முடியாது, யார சொல்ல லா நானும் போக முடியாது. இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, தன் அருளை கொண்டு அல்லாஹ் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர நானும் போக. நம்ம அமல் ஓட்ட அமல்னு சொல்லுங்க பை, ரசூலுல்லாஹ்வுடைய அமல். அப்ப உன் செயலை வைத்து நீ சொர்க்கம் போக முடியாதுன்னு அர்த்தம் என்ன? உன்னை பெருசா நினைச்சுக்காத, உன்னையோ உன் செயல்களையோ எதையும் பெருசா நினைச்சுக்காத. அது உனக்கு துனியாவிலையும் உதவாது, ஆகிரத்திலையும் உதவாது. செய்து கொண்டே இரு, என் ரப்பு செய்ய வைக்கிறான். அல்லாவுக்காக செய், அல்லாவை கொண்டு செய். நேற்று ட்ரெயின்ல வந்தோம் திருச்சிக்கு. ஈரோட்டில் நம்முடைய ஜாவித் மொலாவும் வசீம் மொலாவும் வந்தாங்க. ஸ்டேஷன்ல கொண்டு வடையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் ஷேக்கா பார்த்துடலாமே, ஈரோட்டில் ஒரு நிமிஷம் நிற்கிறான்ல, அது வரைக்கும் 2 நிமிஷம் பார்த்தாலும். அப்போ அவங்களோட 2-3 வாசத்தை சொல்லிட்டு ட்ரெயின் கிளம்பிச்சு. முதல்ல 2 வாசம் ஞாபகம் போச்சுங்க, வெளியே ஓடி வர்றாங்க, 2 வார்த்தை ஞாபகம் போச்சு. எந்த காரியமும் ஒன்னு லில்லாஹி செய்யுங்க, ஒன்னு பில்லாஹி செய்யுங்க. லில்லாஹி செய்தால் சவாபு கிடைக்கும், பில்லாஹி செய்தால் அல்லாஹ் கிடைப்பான். போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் விஜய்ட்டாங்க. லில்லாஹி இந்த வேலை செஞ்சா யாருக்கா செய்யணும்? லில்லாஹின்னு அர்த்தம் என்ன? இந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன். நீ கடை தொடங்க, நம்ம எல்லா ஊரும் கலிபோர்னியால உத்தரவு தொடங்க, அணைஞ்சிரும் நெருப்பு. அதை ஒரு 2 விட்டுருங்க பை, கலிபோர்னியா ராஜ் நினைச்சு விட்டுருங்க. நியூயார்க்கு தொடங்க, வாஷிங்டன்ல தொடங்க, வச்சுங்களா? இப்ப மௌலா வந்து வாஷிங்டன்ல போய் வாஷிங் மிஷின் கடை திறக்கிறாரு வச்சுங்க. என்ன பை வைங்க, என்ன வைக்கணும்? லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்த்துக்கணும். யா அல்லாஹ் உனக்காக வேண்டி தான் கடை வச்சு. ஏனென்றால் இந்த கடையில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து ஒன்றின் மனைவி மக்களுக்கு ஹலாலான முறையில் கொடுப்பதற்காக வேண்டி, மார்க்க காரியங்களுக்கு செலவு செய்வதற்காக வேண்டி, என் உறவுகளை ஆதரிப்பதற்காக, தாய் தந்தை கொடுப்பதற்காக வேண்டி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கவனிச்சுக்கிறாங்க, பள்ளிவாசல் நடத்துறதுக்காக வேண்டியும், மதரசா மாணவர்கள் தீனுடைய காரியம் உதவுறதுக்காக வேண்டியும், இதற்காக வேண்டித்தான் லில்லாஹி வச்சுக்க. நீ சாப்பிடு வேணாங்க சொல்ல, கொஞ்சத்தை கொடு. இப்படி நீத்து வச்சுட்ட தப்பிச்ச. அந்த கடை நடத்துறது, கடைக்காண்டி உழைக்கிறது, இங்க பிளைட்ல போறது வர்றது எல்லாம் சவாப். லில்லாஹின்னு வச்சுட்டா. ஏல ஹோட்டல் வைக்கிறேன், நல்லா சம்பாதிச்சு பெரிய ஊடா கட்டி ஊர்லயே பெரிய ஆளா நான் வரணும், ஜி என்னுடைய ஊர்ல என்ன எல்லாரும் மதிக்கணும், பெரிய மதிப்பு அப்படி வச்சனா லில்லாஹி இல்லை. எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் லில்லாஹி. வீட்டை விட்டு காலை கிளம்புறியா, லில்லாஹி அல்லாஹ்வுக்காக கிளம்புற. எந்த வேலையும் லில்லாஹி 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 கொண்டு வந்துட்டே அந்த வேலையே சவாபா போயிடும். அப்ப எந்த வேலையும் லில்லாஹின்னு என்ன கிடைக்கும்? பில்லாஹின்னு சொல்லி பாரு, அல்லாஹ் கிடைச்சிருவான். பில்லாஹி அர்த்தம் அல்லாஹ்வை கொண்டு செய்கிறேன். லில்லாஹி அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன். लिल्लाह का माना क्या? खुदा के लिए, फॉर अल्लाह. लिल्लाह के माना क्या बा? आई एम डूइंग दिस फॉर अल्लाह. जी बिल्लाह का माना क्या? बाय अल्लाह. आई एम वर्किंग फॉर अल्लाह இல்ல, बाय अल्लाह. நான் அல்லாஹ்வை கொண்டுதான் செய்கிறேன். நான் பேசுகிறேன் அல்லாஹ்வை கொண்டு, என் கை ஆடுகிறது அல்லாஹ்வை கொண்டு. அவன் தான் ஆடுறான், குவத் அவனுக்கு தானே பை. பில்லாஹி பில்லாஹி பில்லாஹின்னு கொண்டு வந்துருங்க, அல்லாஹ் கிடைச்சிருவான். லில்லாஹினா சவாப் கிடைக்கும், பில்லாஹினா அல்லாஹ் கிடைக்கும். கொண்டு வந்துரு, 2 தான். வீட்டை விட்டு வெளியே கால் வைக்கிறீங்க, லில்லாஹி தஆலா
நான் வெளியேறுகிறேன் அல்லாவுக்காக வேண்டி போய் கடையில் சம்பாதிச்சு காசு கொண்டு தர்றேன். கத்திரிக்காய் அவங்க வெளியே கால் வச்சாலும் சரிதான், ரொம்ப காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுக்குறேன் அல்லாவுக்காக வேண்டி. மனைவி மக்களுக்கு உதவி செய்யறத, அவர்களுக்கு சம்பாதிக்கிறத, அவர்களுக்கு சோறு வாங்கி போறதை நீ எம்எல்ஏ கடமையாக்கி இருக்க. உன் உத்தரவுக்காக வேண்டி தான் போறேன், நீ சொன்னதுக்காக தான் போறேன், வேற நோக்கம் இல்லை. என்ன போயிருக்க மாட்டேன், எப்படி நீ திங்கிறது தான் போற, நீயும் குருமா தான். ஆனா ஒரே ஒரு சிந்தனை வச்சுக்கணும், யாருல நீ சொந்தக்காண்டி போற, என்ன போயிருக்க மாட்டேன். காலேஜ் கடைக்கு போயிருக்க கடை போறீங்க, யாருல நான் என் இஷ்டத்துக்கு போறேன், யார் நீ தானே சொன்ன ஒப்தகூர் அல்லாஹ்வுடைய ஃபضல தேடுங்க, வியாபாரம் செய்யுங்கன்னு சொன்னே இல்லை ரப்பே. நீ சொன்னதுக்காக தான் போறேன், இல்லைன்னா போன அவசியம் கிடையாது, நீ சொன்னதுக்காக தான் போறேன், முடிஞ்சு போச்சு. மைசூர் கிளம்பி போறாங்க, இதுக்காண்டி போறீங்க? மைசூர் முக்கியமான கடையெல்லாம் அல்லாஹ் சொன்னா போய் அல்லாஹ் சொன்னா தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே நீங்கள் பல இடங்களுக்கு சென்று துன்யாவை தேடு, காசு பணம் தேடுங்க. அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காண்டி போறேன். மனைவி மக்கள் நஃபகா கொடுக்கிறது கடமை என்று அல்லாஹ் சொன்னான். வல் யுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்திஹி, ஒவ்வொருவரும் தன் வசதி தகுந்த மாதிரி மனைவி மக்களுக்கு செலவு செய்யுங்க நல்லா சொன்னான். அந்த கடமைக்காக வேண்டி தான் காலையில் எழுந்துச்சு நான் கவர்மெண்ட் வேலைக்கு ஆஃபீஸுக்கு போறேன். என்ன ஆஃபீஸ் போறீங்க? இபி. வீட்டு வெளியே கால் வைக்க எப்படி சொல்லி வைக்கணும்? அல்லாஹ் நீ சொன்னேல ரப்பே மனைவி மக்களுக்கு சோறு போட சொல்லி, அதுதான் போறேன் ரப்பே, லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் உத்தரவுக்காக வேண்டி போகிறேன். என்ன வேணும்? போற வர அத்தனையுமே சவாபா போயிடும். ஒவ்வொரு ஸ்டெப் என்ன வேணும்? சவாப். பில்லாஹி தஆலான்னு போனீங்க, யா அல்லாஹ் உன்னை கொண்டு தான் கால் வைக்கிறேன், குவத்து உன்னுடைய தான், கால் வச்சுக்கிறீங்க. என்ன வேணும்? ஒவ்வொரு எட்டுலையும் மோல அவன் கூட இருப்பான், நீதான் என்னை கால் வைக்கிற. இந்த ரெண்டு உணர்வையும் கொண்டு வாங்கன்னு சொன்ன போல சுருக்கமான செய்தி அதுதான். எந்த வேலை செஞ்சாலும் ஒண்ணு லில்லாஹி செய்யுங்க, ரெண்டாவது பில்லாஹி செய்யுங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.